ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி கொண்டு வந்த பேப்பரில் ஹீரோ சைனை போட்டு கொடுத்துருப்பான். அதனால் அம்மாவும் சொல்கிறாங்க, அவர் உனக்கு உதவி செய்ய முன் வராரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அது எனக்கும் தெரியுமா, தெரிஞ்சு தான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்னா எதுக்காக நீ அந்த பேப்பரில் கையெழுத்து போட்ட? அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பரை நீ விதா முன்னாடி படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டிருக்கலாம்ல, இல்லாட்டி அவகிட்டே அதை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கலாம்ல, அப்போ தான் அவளும் அவளோட அப்பாவை பற்றி தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா அவளோட அப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கா, அவர் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறத முழுசாக நம்புறா. அப்படி இருக்கும்போது அந்த பேப்பரை நான் படித்து காட்டினாலும் அதில் என்ன உள்நோக்கம் இருக்குங்கிறதுலாம் அவளால் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா, அதில் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறதும் உனக்கும் தெரிஞ்சு தான் அதில் இறங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு முடிவெடுக்க போகிற அப்படின்னா உன் மனசு சொல்கிறபடியே கேட்டு முடிவெடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரிம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆயிடுது. ஏதோ ஒரு இடத்த வந்து ஏலத்துக்கு வாங்க போகிறாரு போல். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு கைலாஷ் வந்திருக்காரு. நம்ம ஹீரோவும் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கான். அவன் ஏதோ வேலை விஷயமா அந்த பக்கமாக வந்திருப்பான் போல். ஆனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டாருனா, ஏலம் கேட்க தான் வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ என்ன இந்த பக்கம் ஏலம் கேட்கறதுக்காக வந்திருக்க, அதுக்கெல்லாம் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. இது நம்ம ஹீரோவோட ஈகோவை பயங்கரமாக டச் பண்ணிட்டு, ஸோ அதனால் அவனும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து வந்து உட்காரான் ஏலம் கேட்கறதுக்காக. என்னால் எது முடியாது, எனக்கு எது தகுதி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ பக்கத்தில் இருந்துட்டு அப்துல்லாவும் கூப்பிடுறாரு, வேணாப்பா வா இங்கேருந்து போயிடலாம், தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொன்னால் இருங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பிடிவாதமாக உட்காந்துருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் கைலாசோ எடுபடிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என் பொண்ணை ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவள் பிறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு காசு பணம்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நான் பிஸ்னஸில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் என் பொண்ணு எனக்கு பொட்டு வச்சு ஆர்த்தி காட்டினா அப்படின்னா அந்த டீலிங் எனக்கு சாதகமாக நல்லபடியாக முடியும். அப்படி ஒரு லக்கியான பொண்ணு தான் என்னோட பொண்ணு, அதனால ஃபோனை போட்டு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொண்ணும் தம்பி அழைச்சிக்கிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கா. அப்துல்லாவோ இப்போ நீ வீட்டுக்கு வர போறியா இல்லை நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவா அப்படின்னு கேட்டதும், அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் இல்லையா, ஸோ அதனால சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோயினி வந்திருப்பா போல். அவன் இங்கேருந்து வந்து நம்ம ஹீரோ மேலே மோதி குங்குமத்தெல்லாம் அவன் மேலேயே கொட்டிட்டா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. வாடா வாடான்னு சொல்லிட்டு அப்துல்லா கூப்பிட்டாலும் அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இது சரிப்பட்டு வராது, நானே போயிட்டு சுஜாதாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவள் வந்துட்டு அப்பாவுக்கு குங்குமம் வைக்கிறதுக்காக அங்கேருந்து போயிடுறா. ஆர்த்திலாம் காட்டி அப்பாவுக்கு குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கா. அவரும் சிரிச்சுக்கிட்டே, நீ இந்த ஏழை முடிகிற வரைக்கும் என் கூடவே தான் இருக்கணும், இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையுமே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறான். அப்போ பைக்கு கண்ணாடியில் வந்து தன்னோட முகத்தை பார்க்கும்போது நெத்தியில் குங்குமம் இருக்குது. இது நம்ம ஹீரோயினால் வந்து குங்குமம் தான். ஸோ அதனால் அவருமே சொல்லியிருப்பார், என் பொண்ணு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதனால் இவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, அடுத்த செகண்டே போயிட்டு திரும்ப அந்த ஏலை எடுக்கிற இடத்துலேயே போயிட்டு உக்காந்துக்கிறான். அதுக்குள்ளே இங்கே சுஜாதாண்டி வர அப்துல்லா கூட வந்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஏலமுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, இந்த இடத்த தான் வந்து விற்க போகிறாங்க போல். இந்த இடத்தோட மதிப்பு 20 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே யாராவது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ 21 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பதிலுக்கு அவர் 25 லட்சம்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவன் 26ன்னு சொல்ல, அப்புறம் அவர் 30க்கு போயிட்டாரு. நம்ம ஹீரோ கடைசியாக 36க்கு வந்து நிற்கிறான். உடனே இவர் டக்குன்னு ஏலத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, என்னடா என்கிட்ட வாங்கினதே 40 லட்சம் தான், அதில் 36 லட்சத்துக்கு இந்த இடத்த வாங்கிட்ட அப்படின்னா மிச்ச காசை வச்சு எப்படி நீ பிஸ்னஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு, எப்படி நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், நான் தான் இந்த கைலாஷ் கஷ்யப் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 40 லட்ச ரூபாய்க்கு வந்து அந்த இடத்த வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்பானா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்குள்ளே அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. ஏலத்தில் ஒரு வழியா இந்த கைலாஷ் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால் பொண்ணுமே வந்து கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மாவுமே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்குடா நீங்கள் வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து நின்றுக்கிட்டு, என்கிட்ட மோதி நீ ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவமும் இல்லை வயசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, போடா போடா போய் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், ஆமாம் சார் எனக்கு வயசும் இல்லை அனுபவமும் இல்லை, ஆனால் உங்களை விட நல்லாவே எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இந்த இடத்த வாங்கினீங்கல்ல, இந்த இடம் வந்து என்னோட இடம் தான், நேற்று தான் இந்த இடத்த நான் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 20 லட்ச ரூபா சொல்லி 40 லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்த என்கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க, ஒரே நாளில் 20 லட்ச ரூபா உங்களால் நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்கவும் இவருக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன சொல்கிற நீ அப்படின்னா, இது உன்னோட இடமா, என் காசில் வாங்கின இடத்த வந்து என்கிட்டே விற்றுருக்கியா, அப்போ நீ அங்கே வந்து உட்காந்து ஏலம் கேட்டது எல்லாம் இந்த இடத்த வாங்குறதுக்காக இல்லை, என்ன வாங்க வைக்கிறதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி கேட்டால்,
இங்கே பாருங்க சார், நான் இந்த வலையை உங்களுக்காக விரிக்கல, நீங்களா தான் வந்து இதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற வாலாம் சொல்லிட்டு நக்கலாக பேசும். அவருக்காக கோந்துருது. இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தெல்லாம் உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு அப்பம்பேர் தெரியாதவன் தான் வந்து பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குத்தி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்டேருந்து நீ வாங்கின பணத்தில் எப்படி நீ பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கிறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு போனால் டக்குன்னு நம்ம ஹீரோக்கோ செமையாக கோந்துருச்சு இல்லையா. அவன் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு விட்ட சவாலை நான் ஏற்றுக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவருக்கா பழியாக கோந்துருது. அங்கேருந்து வந்து என்னடா சொன்ன, என் பொண்ணு பேரை எப்படா நீ சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டுட்டு இருக்காரு. உண்மையை தான் சார் சொன்னேன், நீங்கள் விட்ட சவாலாக நான் ஏற்றுக்கிறேன், நான் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணையும் நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாலான்னு சொல்லிட்டு பேசுவோம். நம்ம ஹீரோயினுக்கும் அவன் பேசின பேச்செல்லாம் கேட்கும் போது மயக்கமே வந்துடுது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குமே வந்துடுறான். இவன் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் கூட இருந்த எல்லா மெமரிஸுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ உண்மையிலே நம்ம ஹீரோயின் இவன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டானோ, அதனால தான் இப்படி கல்யாணம் வரைக்கும் பேசியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ பார்த்தா அம்மா அங்கேருந்து வந்து அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுமே துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். தொடப்பக்கட்டியெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் உன் அம்மா முன்னாடியே வந்து கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருப்ப, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எவ்வளோ திமிர்றா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, நீங்கள் தானம்மா சொன்னீங்க மனசு சொல்கிறத கேளுன்னு, அதனால தான்மா நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது, அவரோட பொண்ணெல்லாம் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு, அவர் தகுதி தராதரம் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அவரை விடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கல அவளை மருமகளை அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அது சரி, நீ இப்போ அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படித்தானே, உன் கண்ணில் காதல் நல்லாவே தெரியுது, ஆனால் அவள் மனசில் என்ன இருக்குங்கிறத நீ யோசிச்சு பார்த்தியா, திடீர்னு அங்கே அப்படி சொல்லிட்டு வந்துட்ட, அவள் மனசு நேரம் எப்படி பாடுபடும், அவகிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுத்துருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னா, இல்லைம்மா நான் எப்படி அவளை காதலிக்கிறனோ அதே மாதிரி அவளும் என்னை காதலிக்கிறா, பட் அவள் வாயால் சொல்லலை, அவளோட கண்ணில் நான் அந்த காதலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வீட்டில் மயக்கமாக இருக்கா போல் சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. தூக்கத்தில் கூட அவன் பேசினது தான் வந்து கனவாக வந்துட்டு போது. டக்குன்னு எழுந்திருக்கிறா பயந்து போயிட்டு. அப்பாவோ மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருமா, என்னால் தான் இப்படிலாம் ஆச்சு, நான் அந்த ஏலத்துக்கு போயிருக்கவே கூடாது, இல்லைனா அந்த பையன் உன்னை வச்சு இப்படி பேசியிருப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அப்பா நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, இதில் தப்பு பண்ணது அவன் தான், அவன் சொன்னால் நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேனா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, நான் அவனை செத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்பாவுக்கு நம்பிக்கையான பொண்ணாக தான் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் கிளம்பி வந்திருக்கா. அவன் வீட்டை விட்டு போகிறான். அதை நோட் பண்ணிட்டு அவன் போனதுக்கு அப்புறமா தான் இவ வீட்டுக்குள்ளே போகிறா. அங்கே போயிட்டு சுஜாதா ஆண்டி கிட்ட திட்டிகிட்டு இருக்கா, உங்கள் பையன் பண்ணது சரியே இல்லை, அத்தனை பேருக்கு முன்னாடி என் அப்பா முன்னாடி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவன் சொல்லியிருக்க கூடாது, ஒருவேளை அவன் என்னை காதலிக்கிறான் அப்படின்னா எத்தனையோ தடவை நானும் அவனும் தனியாக சந்திச்சிருக்கோம், அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இன்னைக்கு அப்பா முன்னாடிலாம் அவன் போய் சொன்னது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் அவனை கண்டிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஹார்ன சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் வரான் போல். என்ன உங்கள் பையன் இப்போ தானே வெளியே போனான், அதை பார்த்துட்டு தானே நான் உள்ளவே வந்தேன், சரி சரி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிருந்து தலைதறிக்க ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க ஐ கான்டாக்டில். நம்ம ஹீரோயினியும் இவனை காதலிக்க தான் செய்கிறா போல், பட் இருந்தாலும் அது அவளுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவனும் சொல்கிறான், காலையில் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன், நைட்டே இங்கே கிளம்பி வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஹலோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது, நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்களும் உன்னை நல்லா அடிப்பாங்க வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அம்மா அப்படியே அம்மா என்ன நீங்கள் அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் அங்கே நின்று எல்லாத்தையும் வெடிக்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுமே சைகையால் இங்கே வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. போய் பார்த்தா, நீ சொன்னது சரிதான்ப்பா, அவளோட கண்ணில் நான் இன்னைக்கு உன் மேலே இருக்கிற காதலை பார்த்தேன், என்னோட மருமகளுக்காக நான் ஒரு வளையல் செய்யலான்னு இருக்கேன், அதனால அவளோட வளையல் சைஸ் தெரியாதுப்பா, அதே எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இங்கே இருங்கம்மா, உங்களுக்கு உங்களோட மருமக வளையல் சைஸ் தானே வேணும், நான் எடுத்து தரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து மாட்டு தொழுதுக்கு போயிட்டு அடுப்பு கறி எடுத்து கையில் அப்பிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. அவளும் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன் கேட்டை துற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் எதுக்கு திறக்கணும், நான் திறக்க மாட்டேன், நீ இங்கேருந்து போகிறா இருந்தால் போய்க்கோ, நீ தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் வந்துட்டு அவனோட பைக்கு மேலே ஏறி கேட்டு மேலே ஏறி அந்த பக்கமாக குதிச்சு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவன் திரும்பவும் கேட்குறான், உனக்கு என்ன நிஜமாவே பிடிக்கலையா அப்படின்னு. பிடிக்கல நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அதில் ஏற போனா டக்குன்னு இவனும் அவளோட கையை பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்து அப்படியே தூக்கி வச்சு நின்றுட்டு இருக்கான். அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறான், நிஜமாவே உனக்கு
என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றா. அப்ப சரி, நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கல, என் மேல உனக்கு காதல் இல்லை அப்படின்னா நான் ஒரு சில சிம்டம்ஸ் சொல்றேன், அது மாதிரி உனக்கு நடந்துச்சு அப்படின்னா நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம். பதிலுக்கு அது மாதிரி உனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கல, நீ என்ன காதலிக்கல அப்படிங்கிறத நானும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப சொல்றான் அது என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத. நீ தூங்கும் போது கூட உன்னோட கனவுல நான் வரேன் அப்படின்னா அப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ சாப்பிடும் போது கூட என்ன நீ நினைச்சு பாக்குற அப்படின்னா அப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னோட பேரை கேட்டாலே உன்னோட முகத்துல தானா ஒரு சிரிப்பு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அப்போ நீ என்ன காதலிக்கிறேன்னு அர்த்தம். இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா நீ என்ன கன்ஃபார்மா காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இவன் சொல்ல சொல்ல அவ வந்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க தான் செய்றா. அப்படின்னா அவளுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை காதலிக்கிறான்னு தான் அர்த்தம். பட் அவன் சொன்ன சிம்டம்ஸ்லாம் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.